ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/3/2025 திங்கட்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், ரம்ஜான் பண்டிகை, அரசு விடுமுறை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. மார்ஸ் மீடியா நிறுவனரும் நிர்வாகியுமான திரு சக்திவேல் அவர்களின் துணைவியார் திருமதி கௌரி சங்கரி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். இந்த நன்னாளில் எல்லா நலமும் வளமும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு வாழ ஆசீர்வாதங்கள். மார்ஸ் மீடியா மனதார தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 59 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:14 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:27 மணி வரை துதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:58 மணி வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி. நாமயோகம் இன்று மாலை 4:44 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று பிற்பகல் 12:27 மணி வரை கௌலவம், அதன் பின்பு இரவு 10:16 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:58 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். இன்னைக்கு திங்கட்கிழமை, அற்புதமான ஒரு நாள். அதாவது இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்கோ, பார்வதி பரமேஸ்வரால வணங்கிட்டு வாங்கோ. சிவபெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ரொம்ப மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிரும். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். அதே மாதிரி இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க உங்கள் மனதில் உள்ள சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்னைக்கு அதே மாதிரி ரம்ஜான் பண்டிகை. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஜோதிட குருஜியின் ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன், மீன ராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான். கொஞ்சம் மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், எடுக்கிற டென்ஷன். ஏதாவது ஒரு வேலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே இன்னைக்கு கொஞ்சம் என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். பட் மேஷராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகம். எந்த வேலையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம். அதனால தாராளமா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நல்ல நாள் தான். அதே சமயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். உத்தியோகத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லது. முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. சரியா? அதுதான் மெயின். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தா பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 4 கிரக கூட்டணி: சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், சனீஸ்வர பகவான். சோ இந்த இடத்துல செலவுகள் அதிகரிக்க மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஆனா சில பேருக்கு சுப செலவுகளாகவும் இருக்கும். இந்த நேரத்துல அரசியல்வாதிகள்லாம் அமைதியா செயல்படணும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. அதாவது இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடும்போது நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. சரியா? அடுத்தபடியா குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும், கருத்தூன்றி. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது.
அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க தெளிவா முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால மனசுல சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்ல ஒரு உற்சாகம் இருக்கும். அதே சமயம் 11ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணி, சூரியன், சுக்கிரன், ராகு, சனி. ஆக மொத்தம் இன்னைக்கு என்ன செலவு வந்தாலும் அற்புதமா சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம், தொழில் வியாபாரத்துல அபிவிருத்தி கண்டிப்பாக நடக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு காணப்படுவார்கள். அதேபோல் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுனராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அட 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 அற்புதமான நாளுங்க. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதே சமயம் கொஞ்சம் பரபரப்பா இருந்தீங்கனாலே இன்னும் ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, சனீஸ்வர பகவான். அற்புதம். 4 கிரக கூட்டணி சூப்பரா இருக்கு. இன்னைக்கு உத்தியோகத்துல அட்டி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அட்டி போட என்னால முடியும் அப்படின்னு செய்வீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஆகா இன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு பம்பரம் கூட மெதுவா சுழலும். ஆனா இன்னைக்கு பம்பரத்தை விட நீங்க வேகமா சுழல்வேன். அந்த மாதிரி ஒரு உற்சாகம். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். அவங்க முதல்ல நியூஸ்லயே ஃபர்ஸ்ட் அவங்க தான் வருவாங்க. அவங்க பேர் தான் அடிபடும். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்த மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். அவர்கள் எதிர்பார்த்தபடியே. இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க பையிலயோ சட்டை பையிலயோ பேண்ட் பாக்கெட்லயோ பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் தான், அது கொஞ்ச நேரத்துல எவாபரேட் ஆயிடும். ஒன்னும் இது இல்ல. அந்த பச்சை கற்பூரம் எடுத்துன்னு போறதுனாலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்க ராசிநாதன் ஜீவனஸ்தானத்துல அற்புதமா இருக்கார். அதனால இன்னைக்கு உத்தியோகத்துல ரொம்ப பரபரப்பா இருப்பேள். கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேள். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய காலகட்டம். அதே இடத்துல பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு வேலை ஒன்று இன்றைய தினம் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்திற்காக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கடகர் ராசியைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு
கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சில பேர் கேட்டுக்காங்க அந்த விபூதியை என்ன பண்றதுன்னு. மறுபடியும் எடுத்துட்டு வந்து உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அந்த விபூதியை அப்படியே பேப்பர்ல இருந்து எடுத்து விபூதி டப்பாலேயே போட்டு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுல நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் அப்படியே அந்த 5 கிரக கூட்டணியிலிருந்து வெளியில வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆனாலும் அஷ்டம ராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி பகவான் இந்த 4 பேர் அங்க இருக்கிறதுனால மனசுல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும். ஆனாலும் எனக்கு சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும், முன்னேற்றம் காணப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை அகன்று உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் எடுக்கும் காரியங்களில். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசி, நீங்க என்ன சாப்பாட்டு அரிசி வச்சுனாலும் பரவாயில்ல, சரியா? அதாவது பச்சரிசி, புழுங்கல் அரிசி, வெண்புழுங்கல் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஒரு பிடி கையில வச்சுக்கோங்க. ஒரு படி இல்ல, என்ன ஒரு படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, வீட்டுல அவ்வளவுதான். அதனால ஒரு பிடி கையில வச்சுக்கோங்க. அவங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. ஒரு 11 தடவை அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டம ராசியில சந்திர பகவான், சந்திராஷ்டமம் இருக்கு. அதே சமயம் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, சனி. சோ கண்டகச்சனியாக இருக்கிறார் ராகு பகவான் 7ஆம் இடம். அதே மாதிரி சுக்கிரன் வக்ரம், அதே மாதிரி சூரியன். சோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு. ஆனாலும் சந்தோஷத்துக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்தியோகத்துல குழப்பங்கள் இருக்கும். நீங்க எடுக்கிற காரியம் ஃபைல வந்து எங்கேயோ கொண்டு வச்சுட்டு தேடிட்டு இருப்பேன், ஒரு டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் என்னடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சலிப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காகத்தாங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடலளவில் சிறிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு கொஞ்சம் முயற்சிகள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கும், சரியா? இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் சங்கடங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள். அதிர்ஷ்டவானில் அப்படியே சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு திரிலோக சஞ்சாரி நீங்க தான் இன்னைக்கு. ஏன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா 7ஆம் வரை உங்க ஜென்மராசியை வைப்பார். அதே சமயம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடமாக பகைரோண ரோகஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, சனீஸ்வர பகவான். அற்புதம். அடி தூள் கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல சரி, தொழில் வியாபாரத்துல சரி, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியான முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள்
அதாவது மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வன ரோகஸ்தானமாக்கி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் 5ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணி சூரியன், சுக்கிரன், ராகு, சனி பகவான். சோ 5ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏற்கனவே 2-3 கிரகம் இருந்தாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். 4 கிரகம் இருக்கு, கொஞ்சம் குழப்பம் அதிகமா தான் இருக்கும். கவனமா இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இதெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சந்திர பகவான் வழங்குவார். புரியுதா? அதனால நீங்க எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு இன்னைக்கு உத்தியோகத்துல பொறுப்போடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக செயல்படுவீர்கள். வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஆற்றல் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. வணங்க வேண்டியதும் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானத்தில் 4 கிரக கூட்டணி சூரியன், சுக்கிரன், ராகு, சனி பகவான். அற்புதமான ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். ஆனா இன்னைக்கு 5ஆம் இடம் அப்படிங்கும்போது சந்திர பகவான் அங்க இருக்கனால சந்தோஷம் அதிகமாகவும் இருக்கும், குழப்பங்கள் அதிகமாகவும் இருக்கும். பொறுமையா செயல்படணும். ஆனாலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு ஆற்றல் மிளிரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், அதே சமயம் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான். அற்புதமான ஒரு தைரியம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக வாடகை வீட்டுக்கு அலைந்து கொண்டிருந்த உங்களுக்கு புது வீடு புதுமனை அமையும் ஒரு நல்ல நிகழ்ச்சி கண்டிப்பாக இன்றைய தினம் நடக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த சில காரியங்கள் அற்புதமாக இன்றைக்கு தித்திக்கும் விதத்தில் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இடமாற்றம் அருமையாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். அதற்குண்டான ஒரு வருமானம் வந்து சேர்வதால் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அந்த குங்குமத்தை என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க நிறைய பேர். என்ன பண்றது, கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா, அதை மறுபடியும் உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோன்னா வீட்டுக்கு வந்தோன்னா அதை பிரிச்சு குங்கும டப்பாலேயே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதருமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரோ சூப்பர். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருகிறார். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், ராகு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான். இன்னைக்கு ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். உத்தியோக தொழில் வியாபாரத்தில் அற்புதமான அதிரடியான முன்னேற்றம் அடைவதற்கு அதிரடியான ஒரு திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீர்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அவாடா பரவாயில்லப்பா, நேற்று 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் உங்களுக்கு ஜென்மராசியை விட்டு விலகி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு ஓடி வந்துட்டார். கூட்டணியை விட்டு விலகிட்டார். கூட்டணி பிடிக்கல. ஏன்னா இந்த சந்திர பகவான் ஃபாஸ்ட், சரியா? இந்த மற்ற கிரகங்கள்லாம் 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் உட்காந்துட்டு இருப்பா, 1 வருஷம்னு. அந்த வகையில் இந்த சந்திர பகவான் சூப்பர் ஃபாஸ்ட். டக்குன்னு உங்களுக்கு 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து கூட்டணியை முடிச்சுக்கிட்டு, அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் இனிமையாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களில் அருமையாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.